வீடியோ இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோவோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பாஸ் மார்க்காவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் இது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த ப்ராப்ளம்ஸில் ஒரு 2 5 மார்க் 2 10 மார்க் கொஷின் வந்தால் கூட நீங்கள் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக மட்டுமே போடக்கூடிய வீடியோ. மறுபடி சொல்கிறேன், கொஷின் பேப்பர் செட்டிங் என்னோட இது கிடையாது. கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வரலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் இன்னொரு இருக்கக்கூடிய 2 நாளில் இந்த இன்கம் டேக்ஸ்லால் என்ன மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியுமோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிராஜுவேட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். இந்த கிராஜுவேட்டி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரில் 3 கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ஒரு வேளை வந்தது அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். 5ல் 3 முறை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வரலாம், வராமலும் இருக்கலாம். வந்ததுன்னா ஈஸியாக 5 மார்க் வாங்கலாம். உங்களுக்கு தேவை என்னென்னா, இந்த கிராஜுவேட்டி வந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷின் பேப்பரில் ஒரே ஒரு கொஷின் 2 முறை 2 கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. நவம்பர் 2023 இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 16ம் நவம்பர் 2022 இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 15ம் சேம் கொஷின் தான். கிராஜுவேட்டி கால்குலேஷன் தான். அமௌண்ட் எதுவும் மாறலை. உங்களுக்கு இயர் மாற்றி கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த பர்சனோட நேம், எம்ப்ளாயியோட நேம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நவம்பர் 2023 கொஷின் பேப்பர் காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 16, மிஸ்டர் ஏழுமலை ரிட்டையர்ட் ஆன் 27/7/2021 ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 27 years 7 months ஆஃப் சர்வீஸ் and received 5 lakh as gratuity from his employer. He is covered under the Payment of Gratuity Act at the time of his retirement. Salary would be as follows: basic pay, DA, commission, find out the taxable gratuity கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நவம்பர் 2022 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதே கொஷின் தான். நான் சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாயி நேம் மாறி இருக்கு. எலுமலை கொடுத்துருந்தாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேனின்னு கொடுத்துருக்காங்க. இயர் பார்த்தீங்கன்னா இது 22 கொஷின் பேப்பர். ஸோ 20ன்னு இயர் கொடுத்துருக்காங்க. இதில் 21ன்னு இயர் மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே ஒன்று தான். கிராஜுவேட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தால் ரூல்ஸை ஒரு முறை சொல்லிடுறேன். கிராஜுவேட்டிக்கு 2 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸாக பிரிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்டட், அதாவது டேக்ஸே கிடையாது. கிராஜுவேட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய கிராஜுவேட்டிக்கு டேக்ஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கவங்க இவங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் கவர் ஆவாங்க. நான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் கேல்குலேஷனுக்கு காட்டியிருக்கேன். இந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை அதுலேயுமே கேல்குலேஷனுக்கு 2 டைப் இருக்குது. எம்ப்ளாயீஸ் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட், எம்ப்ளாயீஸ் நாட் கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 அமௌண்ட்டை நீங்கள் 3 அமௌண்ட்டை கம்பேர் பண்ணணும். இந்த 3 அமௌண்ட்டில் 2 அமௌண்ட் வந்து இந்த 2 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் லிமிட் 2 lakh 2 lakh ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு. இந்த லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேறையாக இருக்கும். நம்மளோட கொஷின் பேப்பரில் பொதுவாக கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கவர்டு அண்டர் கிராஜுவேட்டி ஆக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்து எழுதிட்டு இதில் விச்செவர் இஸ் லெஸ் அதுதான் எக்ஸம்டட் அமௌண்ட். ஓகே, ஸோ தெளிவாக ஃபுல் ரூல்ஸும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கோங்க. கிராஜுவேட்டி ரூல்ஸுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சரை நான் உங்களுக்கு கிராஜுவேட்டி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸம்டட் எக்ஸம்டட் கண்டுபிடிக்க அந்த 3 அமௌண்ட் எடுத்து எழுதணும் இல்லையா ரூல்ஸ் படி. ஸோ என்னென்ன அந்த 3 ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி ஆக்டில் 20 lakhs தான், அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh ஆஸ் கிராஜுவேட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 5 lakhs அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15 days சேலரி கால்குலேட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் 15 days என்ன சேலரி ட்ரா பண்ணாரோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 36 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அவர் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 27 years 7 months. ஸோ மந்தில் இருக்குது. இதை எப்படி நீங்கள் கேல்குலேஷன் எடுத்துக்கணுன்னா 27 years 5 years தாண்டிடுச்சுன்னா நீங்கள் 28ன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 27 years 7 month அப்படின்றதுனால நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ அவர் எத்தனை இயர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 years ஆஃப் சர்வீஸ். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பாருங்கள், அவர் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரான் சேலரி, அவரோட சேலரி என்ன அப்படின்றத பாருங்கள். சேலரி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேலரி சாப்டரில் ஹெச்ஆர்ஏ கேல்குலேஷனுக்கு ஒரு சேலரி எடுத்துப்போம், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்க்கு ஒரு சேலரி எடுத்துப்போம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சேலரி மீனிங். இப்போ கிராஜுவேட்டிக்கு சேலரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே டிஏ என்டர்ஸ் கமிஷன் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக் பே எடுத்துக்கணும் 12,000. டிஏ வந்து என்டர் நாட் என்டர்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ என்டர்ஸ்னே நம்ம எடுத்துக்கணும், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரினே எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக் பே ப்ளஸ் டிஏ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,500. ஸோ இதில் பர்சன்டேஜ் கொடுக்காததுனால நான் இந்த கமிஷன் கால்குலேட் பண்ணலை, பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா அதையும் எடுத்துக்கணும். ஸோ அவர் கடைசியாக வாங்கின சேலரி 19,500. அந்த 19,500ல் நம்ம லாஸ்ட் 15 days சேலரி எடுத்துக்கணும். இது வந்து நார்மல் ரூல்ஸ் டிவைடட் பை 26 அப்படின்றது. அவரோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இது அவரோட சேலரிக்கு பேசிக் பே எடுத்துக்கோங்க, டிஏ ஃபார்மிங் பார்ட் எடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த 19,500. 15 days சேலரி. ஸோ ரெகுலர் ரூல்ஸ் படி 26 டிவைட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த கேல்குலேஷனுக்கு உங்களுக்கு 3,15,000 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். விச்செவர் இஸ் லெஸ், எது கம்மியோ அதுதான் எக்ஸம்டட். ஸோ எது கம்மியான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,15,000. ஸோ கிராஜுவேட்டி எவ்வளோ எக்ஸம்டடுன்னு பார்த்தீங்கன்னா 3,15,000. நமக்கு கேட்டிருக்கிறது டேக்ஸபிள் கிராஜுவேட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேக்ஸபிள் கிராஜுவேட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவர் என்ன கிராஜுவேட்டி ரிசீவ் பண்ணார் அதிலிருந்து இந்த எக்ஸம்டட் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸபிள் கிராஜுவேட்டி கிடைக்கும். அவர் ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு ப்ராப்ளம்லேயே பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் எடுத்து எழுதியிருக்கோம் 5 lakhs. அதில் இந்த எக்ஸம்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் டேக்ஸபிள் கிராஜுவேட்டி. இந்த ப்ராப்ளம் 2 கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 2019 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, கிராஜுவேட்டி கேல்குலேஷன் தான். ஸோ இப்போ அடுத்து நான் உங்களுக்கு நவம்பர் 2019 கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் சொல்லித்தர்றேன். கிராஜுவேட்டி என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நவம்பர் 2019 இந்த ப்ராப்ளம் பார்த்தாச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே நம்ம இப்போ போட்டு பார்த்த ப்ராப்ளம் தான். மிஸ்டர் ஆர், இது வந்து நவம்பர் 2019 கொஷின் பேப்பர். மிஸ்டர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் ஏபிசி லிமிடெட். ஸோ அவர் வெறும் எம்ப்ளாயி ஏபிசி லிமிடெட் கொடுத்துருக்காங்க, அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸம்ஷன் இருக்குது. ரிசீவ் 2,05,000 ஆஸ் கிராஜுவேட்டி அண்டர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி ஆக்ட். நான் சொன்னேன் இல்லையா ரூல்ஸு, அவர் வந்து எந்த ஆக்டில் கவர் ஆகிறாரு அப்படின்றத வச்சு தான் ரூல்ஸ். இந்த 3 இதில் 3வது அமௌண்ட் மட்டும் மாறும். ஸோ கிராஜுவேட்டி அண்டர் கிராஜுவேட்டி ஆக்டில் அவருக்கு கவர் ஆகிருக்கு. He retired on September 10, 2018
ஆஃப்டர் ரெண்டரிங் சர்வீஸ் ஃபார் 35 இயர்ஸ் 7 months. ஸோ 35 இயர்ஸ் 5 months தாண்டிடுச்சு, 7 months இல்லையா? ஸோ நீங்கள் 36 எடுத்துக்கலாம். The last drawn salary was 2700 per month. இந்த சம்மில் சேலரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டிஏ கொடுக்கல, கமிஷன் கொடுக்கல. ஸோ நீங்கள் லாஸ்ட் ட்ரான் சேலரியை மட்டுமே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேல்குலேஷன் போடலாம். கிராஜுவேட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 3 அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கணும். மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs. அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டு என்னன்றதை எடுத்து எழுதணும். ஆக்சுவல் கிராஜுவேட்டி அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 2,05,000. ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சேலரி 2,700 பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் ட்ரான் சேலரி 2,700 இன்ட்டு 15 days சேலரி தான் இல்லையா? அதனால 15/26 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு 36. ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள், அமௌண்ட் 56,077 கிடைக்குது. இதில் எது விச்சவர் லெஸ்ஸோ அதுதான் எக்ஸம்ஷன். பார்த்தீங்க அப்படின்னா 56,077 தான் எக்ஸம்டட் அமௌண்ட். என்ன இதுதான் விச்சவர் இஸ் லெஸ், இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து டேக்ஸபிள் கிராஜுவேட்டி நீங்கள் கண்டுபிடிச்சது எக்ஸம்டட் கிராஜுவேட்டி. டேக்ஸபிள் கிராஜுவேட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவல் கிராஜுவேட்டி ரிசீவ்டில் இருந்து எக்ஸம்ஷனை நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினா இந்த அமௌண்ட் கிடைக்குது. இதுதான் நமக்கு டேக்ஸபிள் கிராஜுவேட்டி. ஸோ இன்னுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 2 நாள் பிஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.